பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை நாம் வாசித்தோம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார். ஆமென். பாருங்கள், புருஷனுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார், மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார். அப்போ புருஷன் மனைவியானவள் புருஷனுக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டாள். அப்போ அந்த மனைவிக்கு புருஷன் தான் தலையாக இருக்கிறாங்க. ஏன்னா ஆதாம் முதலில் உருவாக்கப்பட்ட ஆண்டவர் உருவாக்கினார். ஆதாமின் விழா எலும்பிலிருந்து எடுத்து தான் ஏவாளை உண்டாக்கினார். அப்போ முதலாவது உருவாக்கப்பட்டது ஆதாம். அதில் டைமிங்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆதாமை தான் உருவாக்குறார், அதுக்கப்புறம் தான் ஏவாளை உருவாக்கினார். அப்போ அந்த சரீர பிரகாரம் பார்க்கும்போது அந்த மனைவி, அந்த ஸ்திரீயானவள் அந்த புருஷனுக்கு, ஸ்திரீக்கு தலை புருஷனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவுக்கு தலை தேவனே. பாருங்க, அப்போ புருஷனுக்கு தலை கிறிஸ்துவே. ஒவ்வொன்றோடு சம்மந்தப்படுத்தி யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் மேன்மை பாராட்டுவதற்கு இடமில்லை. ஒவ்வொருத்தருக்கு மேலே ஒருத்தர் தலையாக இருக்கிறாங்க. நாம் ஒவ்வொரு தலை என்ன சொல்லப்படுகிறதோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். பாருங்க, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தான், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே நான் இந்த பூமியிலே நான் வந்தேன் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் இல்லாமல் நான் எதையும் செய்கிறதில்லைன்னு சொல்லி அவர் பிதாவின் சித்தத்தை தான் செஞ்சார் இந்த பூமியில். அப்போ புருஷனானவன் புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படி நடக்க வேண்டும் என்று புருஷனுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அப்போ ஸ்திரீயானவளுக்கு தலை புருஷனாக இருக்கிறாங்க குடும்ப வாழ்க்கையிலே. அப்போ குடும்ப உறவிலே அந்த புருஷன் தான் தலையாக இருக்காங்க. அப்போ தலைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். புருஷன் தலையாக இருப்பதனால் அந்த புருஷனுடைய எல்லா காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், கற்பனைகள் படி நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், மனமகிழ்ச்சி நிறைவாக நம் வாழ்க்கையில் தங்கியிருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நாம் முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். தேவன் அனாதி ஞானத்தினாலே நம்மளை உருவாக்கினார். ஒவ்வொருவருக்கும் தனித்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் விசேஷித்த பாத்திரமாய் ஆண்டவர் முன் கொடுத்திருக்கிறார், வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அவர் குயவன், தேவன் குயவனாக இருக்கிறார். நாம் அவருடைய கரத்தில் இருக்க களிமண். ஒரு பாத்திரத்தை கனமுள்ள பாத்திரமாகவும் உருவாக்கிறார், ஒரு பாத்திரத்தை கனவீனமான பாத்திரமாகவும் உருவாக்கி அதை அவர் இஷ்டப்படி அதை பயன்படுத்துகிறார். அப்போ தேவன் அவர் உருவாக்கினதெல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் உருவாக்குகிறார். அப்போ நாம் முழுவதுமாக நாம் எந்த சூழ்நிலையில் எப்படி ஆண்டவர் நம்மளை உருவாக்கினாரோ அந்த குயவனுக்கு, அவரோட குயவனுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், மனநிறைவு, ஆசீர்வாதம் தங்கி தரித்திருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவைகளை முழுவதுமாக நம்மளை ஒப்புக் கொடுப்போம், அர்ப்பணிப்போம். அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல் ஆண்டவர் மிகவும் எதிர்பார்க்கிறார். நம் மண்டையிலே நாம் முழுவதுமாக நம்மளை தாழ்த்துவோம். நம்ம எடுத்துக்கொண்டால் தேவனை எப்போது நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். ஆவியான நமக்குள்ளே தங்க ஆரம்பித்து விடுகிறார். நம்முடைய சரீரம் தான் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. அப்போ இந்த சபைக்கு தலை கிறிஸ்துவே. நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையாக இருக்கிறோம். நாம் ஒரு நடமாடும் ஆலயமாக இருக்கிறோம், நம் நடமாடும் சர்ச். அப்போ நமக்கு தலை கிறிஸ்துவே. அப்போ கிறிஸ்து என்ன சிந்திக்கிறாரோ அதுபடி நம்முடைய அவயங்கள் நடக்க வேண்டும். கிறிஸ்து என்ன, அவருடைய தாட்டு, சிந்தை எல்லாம் என்ன இருக்கிறதோ அதன்படி நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய அவயங்கள் செயல்பட வேண்டும். நாம் அதற்கு முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனையும் நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. நன்றி அப்பா. ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தரே, ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா, பிப்ரவரி மாதமாகிய 2வது மாதத்தின் 26ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த புதிய நாளில் ஆண்டவரே அப்பா, நீர் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்க முடியும், சித்தப்படி நடத்துங்கப்பா. எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே அப்பா, நாங்கள் எந்த ஆண்டவரே அப்பா நோக்கத்திற்காக எங்களை நீ உருவாக்கினீரோ
உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா வேத வசனத்தின்படி நாங்கள் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்குறோம். அப்பா நீங்கள் எடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. அப்பா அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த நாளைக்கு கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உங்கள் கரம் கூட இருந்து நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்பா உங்களுடைய நாம ஒன்றே மகிமை பாட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. அப்பா அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே, அப்பா முற்றா உறவினர்களையும் ஆண்டவரே, அப்பா வேலை ஸ்தலத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. கைட்டுச்சிக்கிற எல்லா வேலையும் உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமம் ஒன்றே மகிமை பாட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.